ஒரு பெரிய ஜமீன்தாரை பார்க்கறதுக்கு ஒரு புலவர், ஏழை புலவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். இந்த ஜமீன்தார் மனைவி தற்செயலா அந்த பக்கம் வர்றாங்க. அப்படியே அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, கூந்தல்ல பொன்னிறத்துல ஒரு பூலாம் வச்சுட்டு ஜம்முன்னு வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புலவர், தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாம் மிரண்டாங்க, என்ன ஜமீன்தார் பொண்டாடிய போய் இவர் தங்கச்சி வந்தியாங்கிறாருன்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவங்க கூந்தலில் சூடி இருப்பது தங்க சிவந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்க சிவந்தியா, இப்படி சிலேடை மூலமாக கூட தன் கருத்தை எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் ஒரு அம்பு எய்வதை போல சொல்ல எரியக்கூடிய ஆற்றல் இந்த தமிழ் மண்ணிலே இருந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வளம் நம்ம தமிழ்ல இருந்திருக்குது. சாதாரணமான விஷயமே கிடையாது. அதைத்தான் சங்க இலக்கியம் சொன்னது, பெரியோரை வியத்தலும் இளமே. இவங்களாம் ரொம்ப பெரியவங்க, அப்பா அப்படிலாம் ஆச்சரியப்பட மாட்டோம். சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இவங்களாம் சாதாரண ஆளு அப்படின்னு யாரையும் இகழ மாட்டோம். எல்லோரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய பாங்கு எங்கள் தமிழினத்துக்கு உண்டு என்பதை 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே நம்முடைய சங்க இலக்கியம் நமக்கு தங்க இலக்கியமாக அள்ளி கொடுத்திருக்கிறது. இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், லவ் டுடேன்னு இப்போ ஒரு படம் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அந்த படத்துடைய ஒரு வரி கான்செப்ட் என்ன அப்படின்னா, 2 பேர் காதலிப்பாங்க. அந்த காதலியுடைய அப்பா ஒரு நிபந்தனை வைப்பார். என்ன அப்படின்னா, ஓ மொபைல் போனை அவகிட்டையும் அவ மொபைல் போனை உங்ககிட்டையும் ஒரு நாள் நீங்க வச்சிருந்து பாருங்க, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த கான்செப்டை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சா இல்லையா? ஒரு நாள் கூட நம்ம மொபைல் போனை இன்னொருத்தங்கிட்ட நம்மளால கொடுத்து வைக்க முடியாது. காதலன் காதலிட்ட மட்டும் இல்ல, மகன் அப்பா கிட்ட கொடுத்து வைப்பானா? அப்பா மனைவிட்ட கொடுப்பாரா? மக அம்மா கிட்ட கொடுக்குமா? எதை தங்கச்சங்கிலியை கூட கழட்டி கொடுத்துட்டு போயிடும். உன் மொபைலை கொடுனா கொடுக்காதுல்ல. பையன்கிட்ட பைக்கு கேளுங்க தந்துருவான், கார் கொடுங்க கேளுங்க தந்துருவான், ஆனா மொபைலை தரவே மாட்டான். எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கிறோம். ஏன் பேட்டர்னுங்கிற ஒண்ணு வந்தது? முன்னாடி நம்ம வீட்டுல போன் இருந்ததே, அதுக்கு ஏதாவது பூட்டு இருந்துச்சா? யார் வேணா போன் பண்ணலாம், யார் வேணா அட்டன் பண்ணலாம். இதுவும் போன் தானே. ஆனா ஏன் எல்லாரும் பேட்டர்ன் போட்டு வச்சிருக்கோம்? இன்னும் சில பேர் கைரேகையே வச்சிருக்காங்க. கைரேகை படிக்காத காலத்துல நம்ம பாட்டையாவும் அப்பத்தாவும் வச்சது, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டோம். ஆனால் ஏன் கைரேகை வைக்கும்? நம்முடைய பாமரத்தனம் அந்த மொபைல் போனுக்கு ஒளிந்திருக்கிறது என்பதால் தான் இன்றைக்கும் அதுக்குள்ள கைரேகை வச்சுட்டு இருக்கிறோம். பேட்டர்ன் எல்லாம் அது கச்சமுச்சான்னு சைன் போட்ட மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சிருக்காங்க. என்றைக்கு நம்முடைய மொபைல் போனுக்கு நாம் பேட்டர்ன் போட ஆரம்பித்தோமோ அதற்கு பின்னால் குடும்பத்திற்குள் நம்பிக்கை என்ற ஒன்று குறைந்து போய்விட்டது என்றுதான் அர்த்தம். பேட்டர்ன் போட்டு வைப்போமா? தைரியமா வச்சுட்டு போவோம்ல. பாத்ரூம் போனா கூட மொபைலோடயே போறாங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஏன்? யாராவது போன் பண்ணுவாங்க, விமலான்னு எழுதியிருக்கும், பார்த்தா சுரேஷ் பேசிக்கிட்டு இருப்பான். ஆம்பளை பசங்க போன்ல சுரேஷ் இருக்கும், பார்த்தா ஒரு ராஜி பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாம் இஷ்டத்துக்கு மொபைல் போனுக்குள்ள என்னென்ன திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மொபைல் போனை கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பீரோ சாவி அப்படியே இருக்கு, அலமாரி சாவி அப்படியே இருக்கு, நகை வச்சிருக்கிற அலமாரியுடைய சாவி கூட இருக்கு. ஆனால் மொபைல் போன் பூட்டப்பட்டு கிடக்கிறது என்றால் நாம் ஒருவருக்கொருவர் ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கிடாட்டாலும் உண்மைதான். ஒரு மொபைல் போனுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனாதையாக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இவனை நம்ம அனாதையாக்கணும்டா அப்படின்னு அவன் சொந்த பந்தத்தை பூரா காலி பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் மொபைல் போனை திருடிட்டு வந்துருங்க. அவர் ஒரு வெளியூருக்கு போறாருன்னு வைங்க, மொபைல் போனை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்க. அந்த அன்னையில இருந்து அனாதை தான். ஏன்னா யாரையும் கான்டாக்ட் பண்றதுக்கு நம்பர் தெரியாது, பணம் எடுக்கணும்னா ஏடிஎம் பின் நம்பர் தெரியாது, ஓலாவை கூப்பிட முடியாது, உபரை கூப்பிட முடியாது, வீட்டுக்கு போறது கூட அந்த கூகுளை தான் அவர் கேட்பாரு. ஒன்னும் தெரியாம அந்த பைத்தியமா ஆயிடுவார். அதனால ஒருத்தரை பழி வாங்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருக்கு செய்வினையும் வைக்க வேண்டாம், செயற்பாட்டு வினையும் வைக்க வேண்டாம், மொபைல் போனை தூக்கிட்டு ஓடியாந்துருங்க. ஏன்னா இன்னைக்கு மொபைல் போனுக்கு அப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோங்க சென்னைக்கு, நம்ம பொதிகையில திடீர்னு ஒருத்தர் எந்திரிச்சு மொபைல காணும்னார். பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் ஓடி வந்து, என்ன சார் மொபைல காணலையா? ஆமா சார் காணல சார். அப்பனா உங்க சார்ஜர் கொடுங்க சார், கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற. மனுஷங்களுடைய மனசு எவ்வளவு மோசமா போச்சு பாருங்க. இன்னைக்கு மொபைலை மாத்தி கொண்டோம் என்றாலே நமக்குள்ளே இருக்கிற நம்பகத்தன்மை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் காதல் எப்படி நம்பகத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியம் ஒண்ணு சொல்லுது. என்ன இலக்கியம் தெரியுமா? சிலப்பதிகாரம். ஐயோ சிலப்பதிகாரமான்னு ஓடக்கூடாது, சரியா? சிலப்பதிகாரம். பதட்டப்படாம உட்காந்துருக்கணும். 3 விஷயம் மட்டும் சிலப்பதிகாரத்துல இருந்து சொல்றேன். ஒண்ணு காதல், இன்னொன்னு நாகரீகம்,
இன்னொன்னு பண்பாடு. இந்த மூணையும் நம்ம தமிழ் வழி காப்பியம் சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது அப்படின்னு கதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியை கல்யாணம் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் மாதேவி மேல உள்ள ஒரு காதல்ல அவங்களையும் கல்யாணம் முடிச்சு மணிமேகலைன்னு குழந்தை எல்லாம் பிறந்திருக்கு. இப்போ ஒரு காணல் வரி பாட்டு பாடின உடனே 2 பேருக்கும் பிரிவினையாகி கோவலன் சொத்த பூரா இழந்துட்டு கண்ணகியை கூப்பிட்டுட்டு மதுரைக்கு போறார். இதுதான் கதை. இப்போ கிளம்பி போயிட்டார் இல்லையா? இந்த செய்தி மாதவிக்கு தெரியுது. ஐயோ, நம்ம காதல் கணவன் இப்படி அவங்க மனைவியோட போயிட்டாரே அப்படின்னு. உடனே ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ஒரு காதலி தானே, காதலனுக்கு தானே கடிதம் எழுதுறாங்க. கடிதம் எழுதி ஒருத்தட்ட கொடுத்து விடுறாங்க. இதை கோவலனுக்கிட்ட நான் கொடுத்தேன்னு கொடுத்துரு அப்படின்னு. அவரு போற வழியில தேடி கண்டுபிடிச்சு கோவலனை நிப்பாட்டி, இந்தாங்க மாதவி உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்குறாங்க. அதை அவர் அப்படியே பிரிச்சு படிக்கிறார். படிச்சுட்டு அப்படியே மடிச்சு அவன் கையிலே கொடுத்து, இத நான் எழுதுனதா என்னுடைய பெற்றோருக்கு கொடுத்துரு. உங்களால் இதை நம்ப முடியுதா? காதலி காதலனுக்கு எழுதின கடிதம். அவன் என்ன பண்றான்? மகன் பெற்றோருக்கு எழுதின கடிதமாக கொடுத்து விடுறான். அப்ப அந்த கடிதம் எவ்வளவு நாகரீகமாக இருந்திருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் எதிர்த்து மாட்டீங்களா? இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குல்ல? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஒரு காதலி காதலனுக்கு எழுதின கடிதத்தை சார் எந்த அடித்தல் திருத்தலும் பண்ணல. அவரு படிச்சுட்டு அப்படியே மடிச்சு, இதை நான் எழுதுனேன்னு எங்க அம்மா அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்ட்டார். அப்போ அந்த காதலி காதலனுக்கு எழுதின கடிதம் ஒரு மகன் பெற்றோருக்கு எழுதுவதை போல நாகரிகமாகவும் உன்னதமாகவும் இருந்திருக்கிறது என்று நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. இதானங்க காதல். ஒருத்தர் எழுதின காதல் கடிதத்தை யார் வேணாலும் பார்க்கலாம்னா அதுதானே உன்னதமான ஒரு காதல். ஆனா நீங்க வச்சிருக்கிற மொபைல் போனை அவ பார்க்கவே முடியாதுன்னா அதுல என்ன உன்னதம் இருக்கிறது? இது சிலப்பதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாகரீகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சிலப்பதிகாரம் சொல்லுது. அவங்க 2 பேரும் கண்ணகி மதுரையை எரிச்சிடுறாங்க. 2 பேரும் இல்ல. இப்ப மாதவிக்கு மக இருக்கிறா இல்லையா மணிமேகலை, அவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க, நடன குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்ப அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்? டான்ஸ் ஆட வரணும். இப்ப மாதவியோடைய தோழி சொல்றா, நீ அவங்கெல்லாம் போயிட்டாங்க, இனிமே மணிமேகலையை உன்னைய மாதிரி நீ வளர்க்கணும், அவளை திரும்பவும் ஆடுறதுக்கு கொண்டு விடு. இப்ப மாதவி என்ன சொல்லணும்? அவ என்னைய மாதிரிலாம் இருக்க மாட்டா, அவ வேற மாதிரி வளர்க்க போறேன் அப்படித்தானே சொல்லணும். அவ சொல்றா, இவ என் மக கிடையாது, மணிமேகலை என்ன என்னுடைய மகள் நான் நினைச்சேன். அவ யாருடைய மகள் தெரியுமா? காவலன் பேரூர் கணையெறி ஊட்டிய மாபெரும் பத்தினி கண்ணகி மகள் மணிமேகலை. மாதவி சொல்றா சார். ஒரு காப்பியத்தில் நெகட்டிவ் கேரக்டர் என்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வில்லி கதாபாத்திரமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்ன சொல்லுது? இவ கோவலன் மகன் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? இவ கண்ணகி மக. எப்படிப்பட்ட கண்ணகி? அந்த மதுரையை எரிச்சா பாத்தியா தன்னுடைய சொல்லால், அப்படிப்பட்ட மாபெரும் பத்தினியின் மகள் இனிமே இந்த தொழிலுக்கு வரமாட்டா. இதுதான் மிகப்பெரிய நாகரீகம். பண்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த சிலப்பதிகாரத்திலே நான் சொல்றேன். தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பினியமையப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் நன்றியும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டு சொல்லி அவங்க கோவலன் குற்றமற்றவன் கண்ணகி நிரூபிச்சாங்க இல்லையா? அது எப்படி நிரூபிச்சாங்க? எல்லாருக்கும் அந்த படம் ஞாபகம் இருக்கும். நம்ம விஜயகுமாரி அம்மா நடிச்ச படம். உடனே பாண்டிய மன்னன் அந்த சிலம்பை வாங்கி உடைப்பான். அவங்க சிலம்பு, நம்ம பாண்டிய நாட்டு சிலம்பு என்ன உள்ள இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். ஏன்னா பாண்டிய நாட்டினுடைய சொத்து முத்துக்கள். அவ சோழ நாட்டுக்காரி, அவளுடைய சிலம்ப உடைச்ச உடனே உள்ள என்ன இருக்கும்? மாணிக்க பரல்கள் இருக்கும். அவங்க நாட்டுல மாணிக்கம் நிறைய கிடைக்கும். இப்ப இதை வச்சுதான் கோவலன் குற்றமற்றவன் நிரூபிப்பாங்க. இதுல நீங்க ஒரு நுட்பத்தை கவனிச்சிங்களா? இந்த சிலம்பை இவங்க மட்டும் அவங்க நாட்டுல செய்யாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கும். இப்ப கோவலன் குற்றமற்றவன் எப்படி சொல்ல முடியும்? அன்னைக்கு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருக்குது, வருங்காலத்துல நம்ம ஆளுக ஆன்லைன்ல போய் வாங்கும், பிளிப்கார்ட்ல வாங்கும், அமேசான்ல வாங்கும், நம்மளையே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாச்சிகளை அம்போன்னு கைவிட போறாங்க. அதனால அவங்க சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று அன்றைக்கே காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார் இளங்கோ. நீங்க ஒன்ன மறந்துடக்கூடாது. இந்த வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் தான் நம்மை 200 வருடம் ஆட்சி செய்தார்கள், 200 வருடம் அடிமைப்படுத்தினார்கள். அதனால வியாபாரம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. என்றைக்கு நாம் அந்நிய நாட்டுக்கு அடிமையாகி போகிறோமோ அன்னைக்கு நம்முடைய சொந்த சிந்தனையை நாம் தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம்.
அதனாலதான் அன்னைக்கே இளங்கோ அவங்க நாட்டில் தயாரிச்ச பொருட்களை வாங்குங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட இதை வைத்துத்தான் நீங்கள் உங்களை நிரூபிக்க முடியும் என்று அன்றைக்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம்! இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. நம்ம அப்படி கவனிச்சு படிக்கணும். மனப்பாட பாட்டுக்காக படிக்க கூடாது. இதை படிச்சா 5 மார்க் வரும், படிக்கலைன்னா 5 மார்க் போகும், விட்டு கழுதைய அப்படிலாம் படிக்க கூடாது. ஏன் இதை உட்காந்து இவ்வளவு நாள் படிச்சாங்க? இதை ஏன் எழுதுனாங்க? ஓலையில எழுதுன இலக்கியம் இன்னும் ஏன் சார் சாகாம இருக்கு? எத்தனை புஸ்தகம் படிக்கப்படாமல் கிடக்கிறது, பிரிக்கப்படாமலே இருக்கிறது. ஆனா 800 வருஷம் 1000 வருஷமா இது எப்படி தப்பிச்சு வந்தது? அதுக்கு ஒரு ஆயுள் இருக்கிறது, அதுக்கு ஒரு அறம் இருக்கிறது, அது இந்த வாழ்க்கைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கிறது. அதனாலதான் சிலப்பதிகாரம், திருக்குறள், கம்பராமாயணம் காணாமல் போகாமல் இருக்கிறது. அதை நாம கண்டுபிடிக்கிற ஒரு வித்தையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். ஒரு இலக்கியவாதிக்கும் நம்மள மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன வேறுபாடு தெரியுமா? நம்ம சர்வசாதாரணமா கடந்து போவோம் இல்லையா, அதை சவுட்ல அடிச்ச மாதிரி இலக்கியவாதியால தான் சொல்ல முடியும். நம்ம பஸ்ல போகும்போதெல்லாம் நீங்க பாருங்க, நிறைய ஸ்டாப்ல நிற்கும் போது இந்த கொய்யாப்பழம் விற்கிறதுக்கு வருவாங்க, வெள்ளரிக்காய் விற்கிறதுக்கு வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் நிறைய ஊர்ல வருவாங்க தெரியுமா, வெள்ளரி பழம் வச்சுக்கிட்டு கொய்யாப்பழம் வச்சுக்கிட்டு. நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, படிக்கிற வயசுல இந்த பிள்ளை இப்படி வெள்ளரிக்காய் வித்துட்டு இருக்குதே, கொய்யாப்பழம் வித்துட்டு இருக்குதே, வருத்தப்படுவோம். இன்னும் சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பாரு அந்த பிள்ளைலாம் வெள்ளரிக்காய் வித்து சம்பாதிக்குது, நீ இப்படி வீணா அலையிறியே அப்படின்னு பிள்ளைகளை திட்டுவோம். ஆனா இதை ஒரு கவிஞன் பார்க்கிறான், வெள்ளரிக்காவை சின்ன பிள்ளைங்க வந்து விற்கிறாங்க. ஒரே வரியில நம் மனதை ஆழமாக தைப்பதை போல் ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன, வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன. இனிமே நீங்க ஒரு ஸ்டாப்ல போகும்போது எந்த குழந்தையாவது பழம் விற்க வந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே வலிக்குமா? வலிக்காது. இதைத்தான் ஒரு இலக்கியவாதி செய்கிறான். நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிற ஒன்றை நீ கடந்து போகக்கூடாது, இந்த சம்பவத்தை மறந்து போகக்கூடாது என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லுவதற்கு ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையும் முடியாது. ஒரு மெரினா பீச்சில் ஒரு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான், ஒரு 8 வயசு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். நம்மலாம் பார்க்கிறோம், நம்ம வீட்டுக்கு பலூன் வாங்கிட்டு வர்றோம். ஆனால் ஒரு கவிஞன் பார்க்கிறான், அவன் எழுதுறான், பலூன் விற்கிற அந்த சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான், இந்த பலூனை விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான். ஆனா அவன் வறுமை, அதை விற்றுத்தான் பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையில் நிறுத்தி இருக்கிறது. இதை விட ஒரு சிந்தனையை ஒரு இலக்கியவாதியை தவிர வேற யாரால தர முடியும்? சதீஷ்னு ஒரு கவிஞன் எழுதுறான் சார், இந்த சாக்கடையில வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம மூக்க பொத்திக்கிட்டே போயிடுவோம் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது, அது அவங்க மனசுக்குள்ள வலிக்கும் அப்படின்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா அவங்கள பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுனா, 2 கைகளாலும் மலம் அள்ளுகிறவனுக்கு எந்த கை பீச்சாங்கை அப்படின்னு எழுது. அவ்வளவு வேதனை நிறைந்த வரி இல்லையா? அது அவன் கூட யோசித்திருக்கவே மாட்டான். ஆனால் அது ஒரு கவிஞனுடைய மனதை தான் ஆழமாக பாதிக்கும். அந்த பாதிப்பு தான் ஒரு சமூகத்திற்குள்ளே மாற்றத்தை உண்டு பண்ணும். நாளைக்கு நீங்க அந்த பக்கம் போகும்போது திமுக பொத்துவீங்களா? ஏன்பா உனக்கு ஏதாவது வேணுமாப்பா, உனக்கு ஏதாவது தண்ணி கொண்டு வந்து தரட்டா, உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளு சொல்லுவோம் இல்லையா? நம் மனசுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை ஒரு கவிதையால், ஒரு கதையால், ஒரு கட்டுரையால், ஒரு இலக்கியத்தால் மட்டும்தான் தர முடியுமே தவிர வேற எதனாலையும் தர முடியாது. அங்கதான் இலக்கியம் உயர்ந்து நிற்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமான விஷயம். ஒரு கணவன் போருக்கு போறான். இப்ப மனைவியோட மனசு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றதா இருந்தா என்ன, வருத்தமா இருக்கும், சோகமா இருக்கும், துயரமா இருக்கும், சங்கடமா இருக்கும், பிரிவு துயரோட இருக்கும், இப்படிதான் சொல்லுவோம். கண்ணதாசன் எழுதுகிறார் ஒரே வரியில அந்த மனைவி சொல்ற மாதிரி, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, அவன் போருக்கு போனான், நான் போர்க்களம் ஆனேன். அவ்வளவுதான், நீ போருக்கு போயிட்ட, ஆனால் என் மனசு போர்க்களமாக மாறிவிட்டது என்று அந்த பிரிவு துயரை அழுத்தமாக பதிவு செய்ய ஒரு கவிஞனால் மட்டும்தான் முடியும். இன்னொரு விஷயம், ஒரே விஷயத்தை ஒவ்வொரு நாட்டோடையும் ஒப்பிட்டு ஒரு கவிஞன் பார்க்கிறான். ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இதுதான் தலைப்பு. ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், கீழே கொஞ்சம் இறங்கி வந்து பறக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு பிள்ளைங்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். ஏன்னா எல்லாரும் மணியை பார்க்க கூடாது. நான் ராஜபாளையம் போகணும், நீங்களாவது உங்க வீட்டுக்கு தான் போகணும். அவர் எழுதுறார், ஹெலிகாப்டர் தாழ பறந்தாள், இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அதையோ நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு ஏக்கமா பார்க்குமா. இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஏன், நம்ம அப்பா வர்ற நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்பா ஹெலிகாப்டர்ல வருவாராமா, அமெரிக்காக்காரங்களாம் பணக்காரங்க, அதனால அப்பா வந்துட்டாரா அப்படின்னு கடிகாரத்தை பார்க்குமா. ஹெலிகாப்டர் தாழ பறந்தான். ஜப்பான்கார பிள்ளை கணினியை பார்க்கும். இது எந்த மாடல்?
இது மாதிரி நம்ம கிட்ட இருக்கா, இல்லை இதை விட அட்வான்ஸ் மாடல்ல நம்ம செய்ய போறோமான்னு அது கம்ப்யூட்டரை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை ஹெலிகாப்டர் தாழ பறந்தால் இந்திய பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்கும். அமெரிக்க பிள்ளை கடிகாரத்தை பார்க்கும். ஜப்பான் பிள்ளை கணினியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். இலங்கை பிள்ளை பதுங்கு குழியை பார்க்கும். ஐயோ பக்கத்துல வருது, அப்ப குண்டு போட்டுருவாங்க அப்படின்னு பதுங்கு குழியை தேடி அது ஓடும். எல்லாருமே ஒரே வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். ஆனால் ஒரே வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஏன் வேற வேறு தாக்கத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். ஒரு போர், ஒரு யுத்தம், ஒரு சண்டை, ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளின் கனவை, ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தைகளின் உன்னதமான லட்சியத்தை எவ்வளவு வேகமா அழித்து விட்டு போகிறது. இதை யாராவது நாட்டுக்கு இடையில போய் சொல்ல முடியுமா? ஆனால் ஒரு கவிஞன் இதை சொல்லும் போது ஒருவேளை ஆட்சியாளர்கள் காது கொடுத்து கேட்டால் அவர்கள் மனசு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தானே. இதை நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஒரு இலக்கியவாதியால், ஒரு கவிதையால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர வேற யாராலையும் இதை செய்யவே முடியாது. ஒரு கலை என்னங்க செய்யும்? நீங்க கலை கலைன்னு பேசுறீங்களே, இந்த கலை என்ன செய்யும்? இந்தியாவினுடைய இசை சொத்து அப்படின்னு ஒருத்தரை சொல்றாங்க. இந்தியாவின் இசை சொத்து. இசை தட்டுல பாடகர்கள் பாட ஆரம்பிச்ச காலத்துல முதலில் தன் குரலை பதிவு செய்த ஒரு பாடகர் நம்ம இந்தியாவிலே முத இசைத்தட்டுல பாடினவர். அப்ப பாடினவங்க எல்லாம் இசைத்தட்டுல பாடுறதுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா அது நம்ம குரலை உறிஞ்சிரும் அப்படின்னு பயந்துருக்காங்க. ஆனா இவர் தைரியமா இசைத்தட்டுல பாடி இருக்கிறார். அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் அப்ப இந்தியா முழுக்க எல்லாருடைய மனசையும் அப்படியே அசைத்து பார்த்திருக்கிறது. அந்த பாடகருடைய பெயர் அப்துல் ஹரீம் கான். அப்துல் ஹரீம் கான் அவர் எல்லா மொழிகளிலும் கிட்டத்தட்ட நிறைய மொழிகள்ல பாடியிருக்கிறார். ஆனால் அவர் பாடி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் எது அப்படின்னா, தியாகையர் பாடின கர்நாடக சங்கீத கீர்த்தனை ஆகிய ராமா நீ சமமான எவரு, ராமா நீ சமானம் எவரு அப்படின்னு ஒரு பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த பாட்டு எல்லாருக்கும் அந்த காலத்துல ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு. இதுல ஒரு 3 உண்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒண்ணு, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தானி பாடக்கூடிய ஒரு கலைஞன் நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இது நம்பர் 1. இன்னொன்னு, ராமா உனக்கு சமமாக யாராவது இந்த உலகத்தில் இருக்கிறார்களாங்கிற பாட்டை பாடியவர் ஒரு இஸ்லாமியர். இது 2வது. எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நம்ம திருவையாறுல உள்ள தியாகையர் பாடின பாட்டை பாடியிருக்கிறார். ஒரு கலை என்ன செய்யும் என்றால், உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருவரை எல்லா மூளை முடுக்குகளிலும் புகுந்து தன் இசையால் நிரப்ப செய்யும். அதை கலை செய்யும். நீ இந்து, நான் கிறிஸ்தவன், அவன் இஸ்லாமியன் என்கின்ற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் உடைக்கக்கூடிய வல்லமை ஒரு கலைக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர வேற யாருக்கும் கிடையாது. கலை அவ்வளவு உயர்வானது. ஒரு கலைஞன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்ம தமிழ் நாடக கலையின் தந்தை அப்படின்னு யார சொல்லுவாங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அவங்க தான் முத நம்ம தமிழ் நாடகத்தை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தவர். இன்னைக்கு சினிமாலாம் உருவாகுவதற்கு அவர் ஒரு அடிப்படை காரணம். மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அங்க இருந்து தான் உருவானாங்க. அந்த சங்கரதாஸ் சுவாமிகள் இளைஞனா இருக்கும்போது நாடகங்கள் எழுதி நடிக்கிறார். தூத்துக்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பயங்கரமான நாடகம் போட்டு அவர் நல்ல ஆகிருதியான தோற்றம் உள்ளவர். அதனால யமதர்மன் வேஷத்துல அவர் நடிச்சிருக்கிறார். நல்லா யமன் மாதிரி வேஷம் போட்டு நல்லா கரேர்னு காலையில வரைக்கும் அப்ப நடக்கும். அப்ப கூத்து பட்டிமன்றமே 4:30 வரைக்கும் நடந்திருக்கு. நான் 15-20 வருஷம் முன்னாடி நான் பேச வந்த புதுசுல காலையில 4:30 மணிக்கு தான் பட்டிமன்றமே முடியும். அப்ப பஸ் வந்துடும். அதனால நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி ஊருக்கு போயிடுவோம். ஏன்னா நடுராத்திரி பஸ்ஸு கிடையாது. விடிய விடிய பட்டிமன்றம் பேசிட்டு பஸ் வந்தோடனே கிளம்பி வந்துடுவோம். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. விடிய விடிய ஒரு கலையை இலக்கியத்தை கேட்குற மனநிலை நம்மளுக்கு இல்லை. அப்போ அந்த கூத்து நாடகம் விடிய விடிய நடக்கும். அதிகாலை ஒரு 4-4:30 நாடகம் முடியுது. இந்த மனிதர் கிராமம் தானே அது, ஒரு வீட்டு கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து முகத்தை கழுவி மேக்கப் அழிக்கலான்ட்டு அதிகாலையில வந்து நிற்கிறார். அந்த அதிகாலை நேரத்துல கிணத்துல தண்ணி எடுத்து வீடு முத்தந்தொழிக்க வர்றதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வர்றாங்க. இவர் இப்படி யமதர்மன் மாதிரி நின்ன உடனே, அந்த காலம் மூட நம்பிக்கையால் நிறைந்த காலம் வேற, ஐயோ நெசமாவே யமன் வந்துட்டான் ஆணு கத்தி விழுந்து நம்ம இறந்து போயிடுச்சு. இந்த துயரத்தை பார்த்த பிறகு அந்த கலைஞன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த இளைஞனாக இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் வாழ்க்கையில் கடைசி வரை திருமணமே செய்து கொள்ளவில்லை. ஒரு கலை ஒரு மனிதனுக்குள்ளே, ஒரு கலைஞனுக்குள்ளே எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நம்ம கலைஞன் என்பவன் நம்மை போன்றவன் இல்லை, நம்மை காட்டிலும் அவன் மகத்தானவன் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம். நான் ஒரு 2 சொல்லிட்டு முடிச்சிடுறேன்.
ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில கடந்து போற எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. அதை ஒரு கவிஞன் பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் மட்டும் பார்த்துருவோம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு. நீ வந்ததுலேருந்து சாப்பாடை பற்றியே சொல்கிற, எங்களுக்கும் வயிறு பசிக்குது அப்படிங்கிறீங்க. எனக்கு தான் வயிறு பசிக்குது, நான் வெளியில் சொல்லிட்டா இருக்கிறேன். ஓகேவா? நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். சாப்பிட்டு முடித்தோடனே இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இலையை தூக்கி போடுவோம் இல்லையா? இலையை தூக்கி போட்டோடனே என்ன ஆகும்? ஏதோ ஒரு நாய் வந்து சாப்பிடும், ஒரு ஆடு மாடு வந்து சாப்பிடும், ஒரு கோழி வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். இப்படி ஒரு ஆடு வந்து ஒரு ஆட்டுக்குட்டி ஓடி வந்து அந்த இலையை திறக்குது, சாப்பிட்றதுக்காக கைட்டு அப்படி திறக்குது. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது. ஏன் அப்படி அதிர்ச்சி அடைஞ்சு நிற்குது? சர்வசாதாரணமாக நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது பார்க்குற ஒரு காட்சி, குப்பத்தட்டியில் இலை எரியப்பட்ட உடனே ஏதோ ஒரு ஜீவன் வந்து அதில் உள்ள மிச்சத்தை சாப்பிடும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டி சாப்பிட வந்தது, பசியோட வந்த ஆட்டுக்குட்டி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்குது. இந்த காட்சியை நாம் பார்த்தோம்னா என்ன செய்வோம்? மாட்டு போயிடுவோம். ஆனால் ஆரூர் தமிழ்நாடன் என்கின்ற ஒரு கவிஞர் இந்த காட்சியை பார்க்குறார். அவர் அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், இதை நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் அதோடைய முடிவு நமக்கு புரியும். பசியோடு எச்சில் இலை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி, பசியோடு எச்சில் இலையை நோக்கி குதித்தோடிய ஆட்டுக்குட்டி திகைத்து தலை குனிந்து நின்றது, அதில் அதன் அம்மாவின் வாசனை. என்ன வாழ்க்கையில ஆட்டுக்குட்டி ஏதாவது சாப்பிடும், பசிக்குதுன்னு ஓடி போய் எடுக்குது, அந்த இலையிலிருந்து அவங்க அம்மாவுடைய வாசனை வருது. அம்மாங்கிற ஒரு ஜீவன் மேல அன்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டா? எல்லா உயிரினங்களுக்கும் அம்மாங்கிற உணர்வு இருக்கும்ல. நம்ம என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? நம்ம அசைவம் சாப்பிடும்போது இதுக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, இதுக்கு ஒரு கணவன் இருந்திருப்பாரு, இதுக்கு ஒரு பிள்ளைக்குட்டி இருக்குமே, நம்ம இதை முழுங்கிட்டோமே, அந்த குடும்பம் என்னத்துக்காகும்? நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்த்ததே இல்லைல்ல. ஆனால் அந்த உயிரினம் அதை யோசிக்க ஆரம்பித்தால், அது நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தால் நம்ம கிட்ட என்ன பதில் இருக்கிறது? இப்போ ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வழி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அது ருசிக்கானது மட்டும் இல்லை என்பதை யார் பார்க்க முடியும்? ஒரு கவிஞனால் மட்டும்தான் பார்க்க முடியும். எல்லா உயிரினங்களுக்கும் தாய் அன்பு என்பது நிதர்சனமான ஒன்று. ஆனால் இந்த விருதுநகர் மண்ணில் இருந்து கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் தாய் அன்பை விட தேசம் முக்கியம் என்கின்ற சிந்தனை இந்த விருதுநகரில் பிறந்த ஒற்றை மனிதருக்குத்தான் இருந்தது. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் காமராஜர் பிறந்த மண் இந்த விருதுநகர் மண். அம்மாவுக்குன்னு அவர் எதுவுமே செய்யலைங்க. அம்மாவை பத்தி கவலையே படலை. இந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் நம்முடைய கல்வியை பற்றி மட்டுமே யோசித்திருக்கிறார். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. காமராஜருக்கு செய்தி வருது, அம்மா செத்து போச்சு. காமராஜர் விருதுநகரில் அந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார். அம்மா இறந்துருக்கிறாங்க. அவர் தலையை மொட்டை அடிச்சிருக்கிறாங்க, வேட்டி மட்டும் கட்டி ஆகிருதியான தோற்றத்தோட அப்படியே நாற்காலியில் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். உட்காந்துருக்கும் போது அவர் மனசுக்குள்ளே எந்த எண்ணம்லாம் வந்திருக்கும்? இது வரைக்கும் நம்ம மக்கள், நாடு, இந்த ஊர் நல்லா இருக்கணும் இப்படியே ஓடிட்டோமே, அம்மா சாகும் போது என்ன நினச்சிருக்கோம்? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணலையேன்னு நினச்சிருக்கோம். சாகும் போதாவது பக்கத்தில் இந்த பையன் வந்து உட்காந்துருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தையாவது சொல்ல நினச்சிருக்குமோ? இதெல்லாம் தலைவர் மனசுக்குள்ளே ஓடி இருக்கும். அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்கிறார். இப்போ இந்த வெட்டியாக இருக்கிறார் இல்லையா, அவர் கையில் ஒரு சின்ன கிண்ணத்தை ஏந்தி கொண்டு முன்னாடி வர்றார். காமராஜருக்கு முன்னாடி வந்து, ஐயா சாவு காசு போடுங்க உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறார். பதறி போய் அந்த நாற்காலியில் கழட்டி போட்ட சட்டையை எடுத்து இந்த பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பார்க்குறாரு. ஒத்த பைசா கூட இல்லை. 9 வருஷம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர், அகில இந்திய காங்கிரசுக்கே தலைவராக இருந்தவர், 2 பிரதமர்களை உருவாக்கியவர். அவர் பாக்கெட்டில் அம்மா சாவுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்த காசு கிடையாது. அப்படி கண்ணு கலங்கி அதிர்ச்சியாக நிமிர்றார். பக்கத்தில் இருக்கிற நண்பர் டக்குன்னு தான் பாக்கெட்லேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து அந்த கிண்ணத்தில் போடுறார். இப்போ வெட்டியான் சொல்கிறான், அந்த பணத்தை எடுத்து அந்த ஆள் கையிலே திருப்பி கொடுத்துட்டு, இந்த காசுக்காக நான் ஆசைப்பட்டு கையேந்தலை, ஐயா கையால் ஓரணா கொடுத்தா கூட காமராஜர் கொடுத்த காசுன்னு என் வீட்டில் பொக்கிசமா வச்சிருந்திருப்பேன், இந்த பாவிக்கு அது கூட கிடைக்கலையே என்று வெட்டியான் அழுத கதை காமராஜருக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் உண்டு. அப்படிப்பட்ட தலைவன் வாழ்ந்த இந்த மண்ணில்
புத்தகங்களை நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். கல்வியை இன்னும் விரிவு செய்ய வேண்டும். அடுத்த தலைமுறையின் மனசுக்குள்ளே நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி, புத்தகங்களுக்கு நீங்கள் செய்வது செலவு அல்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரவு. இதயம் இல்லை என்றால் உயிர் மட்டும்தான் இல்லை, கலையும் இலக்கியமும் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. நன்றி, வணக்கம். ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா இங்கே பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. அதுவே ஒரு பையனுக்கு பிரச்சனைனா பேசுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது. என்னாச்சுன்னா 2 days பேக் வந்துட்டு நான் எப்பயுமே ஈவினிங் போய் டீ குடிக்க போவேன் தனியாக. அதே மாதிரி நான் ஹெட்செட்டை மாட்டிட்டு பாட்டை கேட்டுட்டு டீ குடிக்க போனேன். அப்போது ஒரு பையன் வந்து என்கிட்ட பேசுனா, என் ஏஜ் பையன்தான். நான் நினச்சேன் ஃபாலோவர்ஸ்லாம் அங்கே வந்து பேசுவாங்க, அது மாதிரி யாரோ ஒரு ஃபாலோவர் தான் நினச்சிட்டு நான் வந்து பேச்சை கொடுத்தேன். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் இங்கிலீஷில் தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ப்ரோ உங்கள் யார் அழகாக இருக்குது, நீங்கள் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படியே அப்புறம் நான் சிரிச்சுக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, ப்ரோ உங்கள் பேண்ட்டு வந்து நல்லா இருக்குது, வேர் யூ பாட்டு அப்படின்னா. அப்போ தான் எனக்கு அவன் மேலே வந்து சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா 5 நாள் துவைக்காமல் ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு நான் அந்த பக்கம் தான் உலாத்திக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து ஒருத்தன் வந்து பேண்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் சந்தேகம் வருமா வராதா? அவன் மேலே பயங்கர சந்தேகம் அப்போ வந்துச்சு. அதுக்கடுத்து பேசினே இருந்தாங்க, இங்கிலீஷில் தான் பேசிக்கிட்டே இருந்தான். எங்கே ஒர்க் பண்ணுற, எங்கள் ஊர், எந்த ஊர், அந்த ஊரில் எந்த ஊர் அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே சொன்னேன். கடைசியாக வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டால், நான் சொன்னேன் இந்த ப்ரோ ஃபர்வானியாவில் இந்த பிளாக்ல நான் தங்கியிருக்கேன்னு சொன்னால், யாரு கூட தங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் நான் எங்கள் அண்ணன் கூட தங்கியிருக்கேன் ப்ரோன்னு சொன்னேன். அதுக்கு அவன், நான் இங்கே ஃபர்வானியா பிளாக் 3 தான் ப்ரோ, தனியாக தான் தங்கியிருக்கேன், வீட்டுக்கு வரீங்களா சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கேட்டான். நான் அவனை நம்பி சாப்பிட போயிருந்தேன்னா இந்நேரம் உங்கள் முன்னாடி உயிரோடு நின்று பேசியிருந்துருக்க முடியாது. கண்டிப்பாக அவன் என்னைய சாப்பிட்ருப்பான், பாலியல் பலாத்தான். நாங்கள் வந்து கேக்கு எகென்ஸ்டானவங்க கிடையாது, நாங்கள் கே கிடையாது, அவ்வளோதான். அப்படி தான் நான் 2 years பேக் வந்து ஒரு கே வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மொத்த கேமே கமெண்டில் வந்து கதறுனானுங்க. இன்பாக்ஸில் வந்து என்னை வந்து திட்டினானுங்க. கே நான் யாருன்னு தெரியுமா, கே நாங்கள் நினச்சா என்ன வேணா பண்ணுவோம் தெரியுமா, நீ என்ன வேணா பண்ணு, அதுக்குன்னு செட் ஆஃப் பசங்க இருக்காங்க, அவங்கள பண்ணு, எங்களை பண்ணாத, இல்லைன்னா என் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர்லாம் இருக்குது, நான் எனக்கு அனுப்பி விட்றேன், அவனுங்களை போய் என்ன வேணால் பண்ணு. அவனுங்களும் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் வருவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பொண்ணுங்களுக்கு இங்கே சேஃப்டி அதிகம், பசங்களுக்கு சேஃப்டி கிடையாது. பசங்களாக நீங்கள் வெளியே போனீங்கன்னா தனியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வீடு வந்து சேருங்க. காலை ரொம்ப கெட்டு கிடக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன்.